நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு. நம்முடைய வாழ்க்கையில் மீதமுள்ள காலத்தை எப்படி எதற்காக செலவழிக்க வேண்டும் என்று பார்ப்போம். இதை நான் சொன்ன உடனே ஒருவேளை இது ரிட்டையர்ட் பீப்புளுக்கு மட்டும்தானா, ஷஷ்டப்த பூர்த்தி சதாபிஷேகம் ஆனவர்களுக்கு மட்டும்தானோ என்று நினைக்க வேண்டாம். இது 25 வயசுக்காரருக்கும் பொருந்தும், 40 வயசுக்காரருக்கும் பொருந்தும். எந்த நிமிஷத்தில் ஒரு ரெவலேஷன் ஏற்படுறதோ, ஒரு புரிதல் ஏற்படுகிறதோ, அதிலேந்து மீதமுள்ள காலம் என்று வைத்துக் கொள்ளவும். அதனால 70 வயசுன்னு வச்சிருந்து மீதமுள்ள காலம்னு யோசிக்க வேண்டாம். அது எந்த காலமா வேணா இருக்கட்டும். இதை ஏன் இப்படி சொல்றேன்னா, முன்னாட்கள் எல்லாம் பென்ஷன் வரும், இல்ல அதற்குரியதான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே 50 வயசுக்கு மேல யோசிப்போம். ஆனா இப்பெல்லாம் வேலைக்கு சேர்றச்சேவே ரிட்டையர்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிடு, அதற்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுன்னு சொல்றாளோ இல்லையோ. அப்ப ரிட்டையர்மெண்ட்டை பத்தி 25ல யோசிக்கிறது தப்பு இல்லையே. அத போல மீதமுள்ள வாழ்க்கை என்னங்கிறதையும் 25ல யோசிக்கிறது தப்பு இல்லையே. அந்த கோணத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இத்தனை ஆண்டுகள் யாருக்காக உழைக்கணுமோ உழைச்சிட்டோம். இனிமேல் நமக்கு இந்த சரீரத்தை யார் கொடுத்தாரோ, யார் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமோ அவருக்காகத்தான் உழைக்க வேண்டும். அவர் தன்னுடைய விருப்பங்களை விருப்பங்களை வேதத்துல சொல்லியிருக்கார். எத்தனையோ தர்மசாஸ்திரங்கள் இருக்கு. அதன்படிக்கு நான் இனிமே கொஞ்சமான வாழ வேண்டும். நாம நமக்குன்னு சம்பாதித்தது இவ்வளவு நாள், இனிமே பிறருக்குன்னு உழைக்க வேண்டும். சமுதாய பணிகளில் ஈடுபடுவது, இறை தொண்டில் ஈடுபடுவது, அத போல ஏதோ ஒரு தொண்டை செய்ய வேண்டும். இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே 65 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட்னா அதுக்கப்புறம் 10 வருஷமான அவ சோசியல் சர்வீஸ்ல ஈடுபடுறா. அதை பொறுத்தவாளுக்கு சில இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அந்த கவர்மெண்ட் கொடுக்கறது. ஆனா நாம 58 60க்கு ரிட்டையர் ஆன அப்புறமும் மறுபடியும் குடும்பத்திலேயே இருக்கோம்னால் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா. எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காகவே பண்ணிட்டு இருக்கிறது. அதை தாண்டி உலகத்தையும் சிந்திப்போம், டிராவல் பண்ணுவோம், ஆங்காங்கு போவோம், பலரையும் சந்திப்போம், பேசுவோம், அந்த நாலேஜை வளர்த்துப்போம், மேற்கொண்டு அவர்களுக்கு உதவுவோம். ஒருத்தர் சொன்னார், நான் வாரத்துக்கு 6 நாள் உழைக்கிறேன். ஒரு கம்பெனி நடத்துறவர் அவர். 6 நாள் உழைக்கிறேன். அதுல ஒரு நாள் உழைப்பு பேங்க் லோனுக்கு போயிடுறது, இன்னொரு நாள் உழைப்பு கவர்மெண்ட் டாக்ஸஸுக்கு போயிடுறது, இன்னொரு நாள் உழைப்பு வரி, அந்த வரி, சொத்து வரி, அது இது தண்ணீர் வரி, இப்படி எல்லாம் போயிடுறது, இன்னொரு நாள் உழைப்பு எலக்ட்ரிசிட்டிக்கு எல்லாம் போயிடுறது, ஒரு நாள் உழைப்பு சம்பளத்துக்கு போயிடுறது. 6 நாள் 6 பேருக்கு போயிடுத்து. 7ஆம் நாள் நான் ஃபேக்டரி வச்சா தான் எனக்குன்னு உழைச்சு சம்பாதிக்க முடியும் போல் இருக்கு. இப்ப பாருங்க, கடைசியில 7 நாள் வேலை செஞ்சாலும் ஒரு நாள் கூலி தான் நமக்கு சேர்றது. மத்த நாளெல்லாம் யாருக்காகவோ பண்ணிருக்கோம். அத போல இந்த வாழ்க்கையிலே பல பேருக்காக உழைச்சிட்டோம். நமக்காக உழைக்க வேண்டாமா? அப்படின்னா ஆத்மாவுக்காக உழைக்க வேண்டாமான்றதான் சொல்றேன். 2வது பாயிண்ட் பாருங்க. முதல்து இறைவனுக்கும் சமுதாயத்துக்கும் தொண்டு, ஆத்மாவுக்காக உழைக்கிறது. 2வது பாயிண்ட், இவ்வளவு நாள் எக்கனாமிக்ஸோ அக்கௌண்டன்சியோ லாவோ மெடிசனோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோ படிச்சிருப்போம். அந்த ஞானத்தெல்லாம் வளர்த்துனுட்டோம். இனிமேலாவது சாஸ்திர ஞானத்தை வளர்த்துப்போம். எது நமக்கு முக்தி கொடுக்குமோ, எது கண்ணால் பார்க்க முடியாத ஆத்மா பரமாத்மாவை பத்தி சொல்லுமோ அது என்ன இருக்கே. we would not be having a holistic improvement, development இருக்காது. நாம படிச்சது மட்டும் நிறுத்திட்டு ஆத்ம பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கல, தேடவே இல்லைனால் அப்ப நமக்குள்ள ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்டே வராது போயிடும். அப்ப பாக்கி இருக்கிற காலத்துக்கு சாஸ்திர ஞானத்தை, ஆத்ம பரமாத்ம ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். 3வது பாயிண்ட், நம்ம இத்தனை நாளும் we were preparing for retirement. அதற்குரிய இன்வெஸ்ட்மெண்ட், பென்ஷன் பிளான், வீடு வாங்கியிருக்கோமா, எங்கயான இப்ப ஓல்டேஜ் ஹோம் ஒன்று வாங்கி வச்சுட்டோமா, அப்படி எல்லாம் பார்த்து பண்ணிடுறோம் இல்லையோ. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் let us prepare for final release too. ஃபைனலா இங்க இருந்து புறப்பட்டு போறதுக்கு, இனிமே திரும்ப வராம முக்தி அடைவதற்கு. அப்ப முக்தி அடைவதற்கு மிச்ச காலம் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையோ. ஒரு சால்வேஷன் கிடைக்கணும், பிறப்பு இறப்பு சுழல்ல இருந்து வெளியில வந்தாகணும். அந்த ரிலீஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு இத்தனை நாளா ப்ரிப்பேர் பண்ணோம், இருக்கட்டும், அது அப்படியே ஓடிட்டு இருக்கட்டும். ஆனா ரிட்டையர்மெண்ட் இல்ல, இது திரும்பி வரவே வேண்டாம்.
ரிட்டர்னே இல்லாதது. அப்படிப்பட்ட மோட்சத்தை அடையறதுக்கு கொஞ்சமான ப்ரிப்பேர் பண்ணணும், அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஃபோர்த் முக்கியமான பாயிண்ட், இப்போ நான் என்னென்னமோ வாழ்க்கை வாழ்ந்தாச்சு சுவாமி, அநேகமா இத போல வாழ்ந்ததுலே மோட்சம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்ல, பாத்துப்போம், பாக்கி உள்ள நாள் அப்படியே தள்ளிட்டு இனிமே அடுத்த பிறவியிலேயான மோட்சத்துக்கு போலாமான்னு பாப்போம். இது ரொம்ப டிஃபிடென்ட் ஆட்டிடியூட், இது ரொம்ப டிஜெக்டடா பேசுறது. இது அப்படி பேசக்கூடாது. ஏன்னா இப்ப இதை விட மோசமா அடுத்த பிறவி கிடைச்சதுன்னா, அப்ப இங்கே மோட்சம் போறதுக்கு வாய்ப்பே இல்லாத பிறவியா இருந்ததுன்னா, இப்ப ஓரளவு வாய்ப்பு இருக்குன்னா, அப்ப லாஸ்ட் எஃபர்ட்டா பாக்கி ஒரு 10 வருஷம் இருக்கு, 20 வருஷம் இருக்குன்னா, இப்பவாவது எப்படி பெரியவர்கள் சொல்லியிருக்காளோ அப்படி வாழ்ந்து கடைசி நிமிஷத்துல கூட மோட்சம் போறதுக்கு முயற்சி பண்ணுவேன். திடீர்னு சிசுபாலன் இத்தனை கெட்டவனா இருந்து மோட்சத்துக்கு போயிட்டானே, பெருமாளோ எந்த நிமிஷத்து பாபத்தையும் மன்னிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு, அதுக்கு அப்புறம் நன்னா இருக்கணும்னு தானே சொல்றாரு. இப்ப டென்னிஸ் ஆட்டம் ஆடுறோம் இல்லையோ, சில பேர் 2 செட்டு தோத்துருவா, எதிராளி 2 இவர் 0, அதுக்கப்புறம் 3 செட்டையும் ஜெயிச்சு 3-2 விம்பிள்டன்ல ஜெயிச்ச கணக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. அவர் 2 செட்டு ஜெயிச்சார்னு உடனே இவர் மனம் உடைந்து போய் எதிராளி ஆட்டத்தை நிறுத்திட்டா, அத போல பண்ணவே வேண்டாம். கண்டிப்பா பகவான் கொடுப்பார். எனக்கு இந்த ஜென்மத்துல மோட்சம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால பாக்கி 10 வருஷமோ 20 வருஷமோ விடாமுயற்சியோட கடைசி முயற்சி பண்ணுவேன். சாஸ்திரம் சொன்னபடிக்கு வாழ்ந்து நல்லவனா இருந்து பெருமாள் கண்ணுல பட்டு அவர் கவனத்தை ஈர்த்து நான் மோட்சத்துக்கு போவேன் என்று இருக்கணும். லாஸ்ட் ஒன், 5வது பாயிண்ட். மகனுக்கும் மகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் மருமகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கோம், வீடு வாசல் கழனி நிலம் பணம் எல்லாம். பாக்கி உள்ள நாள் அவர்களுக்கு கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்து வச்சுட்டு போவோம். ஏன்னா சொத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா அது நிலைன்னு இருக்காது. புண்ணியம் இருந்தா தர்மம் இருந்தா தலைய காப்பாத்தும். அப்ப ஒத்தொத்தரும் தம் பிள்ளை பொண்ணுக்கு சொத்த புண்ணியத்தை கொடுத்துட்டு போனோமே, அது இத்தனை நாள் சேர்த்துட்டோமா, சேர்க்கலைனால் அப்ப இனிமேல் அந்த புண்ணியத்தை சேர்த்து அதனால் அவர்கள் வாழ்க்கை வருங்காலம் இன்னும் மோசமா போறது. நீ எவ்வளவு காம்படிஷன் கூட போறதோ கண்டிப்பா அவர்களுக்கு இறைவனுடைய பலம் வேணும், எம் பேரம்பேத்திக்கு வேணும், அவ தேக ஆரோக்கியம் வேணும், வியாதி வராது இருக்கணும்னா அதற்குரிய புண்ணியத்தை சேர்த்து வைக்கணுமோ இல்லையோ. பாக்கி உள்ள நாள் அதுல மெனக்கடுவோம். அப்பதான் கம்ப்ளீட்டா அவளுக்கு ஏதானு சேர்த்து வச்சுட்டு போவோம். இல்லைன்னா வெறும் மெட்டீரியல் வெல்த்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு புண்ணியத்தை சேர்த்து வைக்காத போனா நாளைக்கு அவன் கஷ்டப்படச்சே நம்மளையே வைவான். சொத்து கொடுத்துட்டு போனாரு எங்க அப்பா, வெறும் பணமா போச்சு, அதை வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியல, வியாதி பிடுங்கிறதே, அவர் என்ன பாவம் பண்ணாரோ எனக்கு வியாதி பிடிங்கிறதுன்னா இந்த வம்பே வேண்டாம் பாருங்க. அதனால மீதமுள்ள நாளை இந்த ஒரு 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு நன்னா செலவழிப்போம்னு பிரார்த்திச்சுப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.